ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருப்பரங்குன்றத்துல மலை மீது தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தது. அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறையும் காவல்துறையும் இந்த நாட்டிய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டு தடுக்கப்பட்டது. அதுக்காக இந்த அரசாங்கமானது, அந்த கோயில் நிர்வாகமானது அப்பீல் அப்படிங்கிற 2 பேர் நீதிபதி கொண்ட பெஞ்சுக்கு போச்சு. கீழே சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு தள்ளுபடி செய்து மேல தீபம் ஏத்தணும், இந்த தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா மத்திய பாதுகாப்பு படை அவங்க பாதுகாப்போடு மேல தீபம் ஏத்தணும் அப்படி அந்த நீதிமன்றமானது தீர்ப்பு சொல்லியிருந்தது. ஆனா இந்த நாட்டிய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து தடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை மதிப்பு கொடுக்கல. தீர்ப்பு சொன்ன பிறகு 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அன்னைக்கு தீபம் ஜோதி அன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க, போறாங்க, வர்றாங்க. இதை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக 144 அதை போட்டிருந்தாங்க. இரண்டாவதும் கூட அந்த 144 நீதிமன்றம் நீக்கியது. இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு ஒரு மதிப்பு இவங்க கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க சொல்றது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அந்த சிக்கந்தர்னுடைய தர்கா இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் அது ஒரு கண்காணிப்பு கேமரா, கண்காணிப்பினுடைய டவர் அப்படிதான் இருந்தது. சிக்கந்தர்னுடைய புதைக்கப்பட்ட இடம் கோரிப்பாளையத்தில் இருக்குது. அது ஒரு டவராக கண்காணிப்பதற்காக போர்க்காலங்கள்ல அது மேல இருந்து கண்காணிக்கான டவர். அது தர்கா இல்ல. ஒண்ணு. அப்படியே இப்ப தீபத்தூண் சொல்லக்கூடிய இடம் 15 மீட்டர் தள்ளி இருக்குது அந்த தீபத்தூண். இப்ப என்ன சொல்றாங்க சில அரசியல் கட்சிகள், நம்ம கனிமொழி, அங்க ஒரு MP ஒருத்தர் இருக்கார், நக்சலைட் சு வெங்கடேசன், அவர் அதெல்லாம் அளவுக்காக போட்ட அளவு தூண் அப்படி சொல்றாங்க. இவங்க அதெல்லாம் போய் பார்க்கல. அந்த கல் அந்த தீபத்தூணுல தீபத்தூணுன்னு எழுதி இருக்குது. அது எழுத்தால் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. 1860 அந்த வாக்குல அங்க தீபத்தூண் ஏற்றி இருக்காங்க. தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி 1920 ஒரு வழக்கு வந்திருக்குது. முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் வழக்கு வந்திருக்குது. அன்றைக்கு இருக்கக்கூடிய தேவஸ்தான போர்டு அவர்கள் அந்த வழக்கில் சந்திச்சு தீபம் ஏற்றணும், இது முருகர் மலைன்னு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அதை அப்பீல் பண்ணாங்க. மறுபடியும் லண்டன் கோர்ட்டுக்கு போய் அது கீழ் கோர்ட்ல சொன்ன சரியான தீர்ப்பு, தீபம் ஏற்றணும், முருகன் மலை இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கூட வருகின்ற அந்த அரசாங்கங்களானது அந்த தீபம் மேல ஏற்றவே இல்லை. கீழே மோட்ச தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் நம்ம இந்து சமுதாயத்துல அதை கீழே ஏற்றிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு 96 அந்த வாக்குல ஒரு நீதிமன்றம் சென்றப்போ நீதிமன்றம் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க அதுக்கான மரியாதை கொடுக்கல. தொடர்ந்து அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இவங்க அங்க ஏதோ நடத்தினா தீபம் ஏத்தினா ஒரு கலவரம் வரும்னு சொல்றாங்க. ஒண்ணு, அது தர்கா இல்ல. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலை வச்சிருக்காங்க. அப்ப அங்க கலவரம் வராதா? இந்துக்கள் கோபம் வராதா? இந்த அரசாங்கம் வேணுமே இந்துக்களுக்கு விரோதமா நடக்குது. அது ரொம்ப மோசமான அரசாங்கம். இந்த வெங்கடேசன் அவர்கள் ஏதோ கலவரம் தீபம் ஏத்தினா கலவரம்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், அவருக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா அங்க இருக்க மக்கள் மேல் இவருக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா பதவி ராஜினாமா பண்ணி நிக்கட்டும். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தோன்னு சொல்றவங்களே எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படி நின்னாருன்னா உண்மையிலேயே அவரை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதனால இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த தீபம் ஏத்தணும், கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பூரா இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பூர்ல 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது.
ஆனா இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எல்லாம் கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, யாரெல்லாம் ஏதாவது சொன்னா கேஸ் போட வேண்டியது, கைது பண்ண வேண்டியது அப்படிதான் இருக்குது. நிருபரும் கூட எங்க ஏமாந்தா நிருபரையும் கைது பண்றாங்க நிறைய இடங்கள்ல. முதல்வர் வந்து மதுரையில வந்து மதுரை மக்கள் வளர்ச்சியை விரும்புறாங்க, இதெல்லாம் விரும்பல அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, எது இப்போ தீவிரமேற்றது என்ன வளர்ச்சி இதாகுதுன்னு நமக்கு தெரியல. வளர்ச்சி விரும்புறாங்க, இவங்க வளர்ச்சி கொடுக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். தீவிரமேற்றத்தில் என்ன வளர்ச்சி கெடுங்கிறது அவர் பதில் சொல்லணும். தீபமேற்றது இந்துக்களுடைய நம்பிக்கை. கார்த்திகை ஜோதி எல்லா பக்கம் தீபம் ஏற்றுவாங்க, எல்லாம் முருகன் கோயில் ஏற்றுவாங்க. இங்கே மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறோம். அது என்ன வளர்ச்சி கெடுக்குதுன்னு அவர் சொல்லணும். ஆனால் சில அமைப்புகள் வந்து அது தீபத்தூண் கிடையாது, அது மைல்கள் அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப், யூடியூப்ல பரப்பி, ஃபேஸ்புக்ல எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தீபத்தூண்ல எழுத்தால் பொறிக்கப்பட்டது தீபத்தூண் அப்படின்னு அந்த காலத்துல இந்த மாதிரி அண்ணா சொல்லுவாங்கன்னு சொல்லி தீபத்தூண் அந்த எழுத்திற்கு இங்க போய் பார்க்கணும். திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழக அரசுல தேர்தலில் வேற வகையில் எதிரொலிங்க. கண்டிப்பா இப்ப அவங்க திமுக இருக்கவங்களே சொல்றாங்க, இது கருணாநிதி இருந்தா சரியா கையாண்டு இருப்பாரு, அவரே என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு, இது இப்ப அவருக்கு தப்பான வழி காமிக்கிறாங்க. 2026 நிச்சயமா இது இந்த அரசாங்கம் காணாம போறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்றாங்க.